மாநிலம் முழுவதுமே 100% நம்ம வாக்காளர் வாக்கனைக்கு ஓட்டு போடணும். சார், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் முடிவு எடுத்துருவாங்க. சார், அரசியல் கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் நிபந்தனை வச்சிருக்காங்க. அது கண்டிப்பா நம்ம எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் படி நம்ம ஆக்ஷன் எடுத்துருவோம். மாநிலம் முழுவதுமே 100% நம்ம வாக்காளர் வாக்கனைக்கு ஓட்டு போடணும். அதுக்கு இந்த விழிப்புணர்வு சைக்ளோத்தான் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு இனிஷியேட்டிவ். இதுக்கு இன்னைக்கு நம்ம மரியாதைக்குரிய சென்னை கார்பரேஷன் கமிஷனர் அவர்கள், போலீஸ் கமிஷனர் அவர்கள் இங்கே வந்துள்ளார். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 700 சைக்கிளிஸ்ட் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த மூலமா ஒவ்வொரு இளைஞர்கள், ஒவ்வொரு வாக்காளர்கள் நம்ம எலக்ட்ரல் ரோல்ல அவங்களோட பேரு பதிவு இருக்கிறதா இல்லையா அது பார்த்துட்டு, இல்லாத பட்சத்தில் இன்னும் அவங்களுக்கு அந்த வாக்காளர் பட்டியல்ல பேர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது தெரிஞ்சு ஓட்டிங் அன்னைக்கு கண்டிப்பா நம்ம ஓட் போடுறதுக்கு வரணும். அந்த விழுப்புணர்வு கொடுக்கறதுக்கு இதை ஏற்பாடு பண்ணிருக்கோம். நன்றி சார். நேற்று அதிமுக சார்பில் 2 பேர் உங்களுக்கு சந்தித்து மனு கொடுத்திருக்காங்க. திருக்கோயிலூர் தொகுதி காலியாக அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து ஏதாவது கடிதம் வந்திருக்கா? அந்த மாதிரி கடிதம் வரும்போது நாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அதை அனுப்புவோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது பரிசீலனை பண்ணி அது நமக்கு என்ன மாதிரி உத்தரவு கொடுக்குறாங்களோ அது நாங்க செய்வோம். சார், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம அசம்பிளி சார்பா லெட்டர் வரும். அது வந்தா நம்ம அனுப்பிச்சிட்டு நம்ம என்ன உத்தரவு வருதோ அந்த மாதிரி செய்வோம். தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவ படை எப்போ வராங்க தமிழகத்திற்கு? எத்தனை குழுக்களா வராங்க? ஆல்ரெடி வந்திருக்காங்க. இன்னைக்குல இருந்து நம்ம டிப்ளாய் பண்ணிருக்கோம். சென்னையில வந்திருக்காங்க. இங்க ஒரு 2 கம்பெனி நம்ம இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நகர போதுங்களில் கமிஷனர் ஆஃப் போலீஸ் எங்கே இருப்பாங்களோ அங்கேயும் போவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கு போவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நமக்கு 1ஆம் தேதி ஒரு 15 கம்பெனி, 7ஆம் தேதி 10 கம்பெனி வர போறாங்க. சார், அரசியல் கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் நிபந்தனை வச்சிருக்காங்க. மத வழிபாட்டு தளத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சாரமான செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நம்ம வரும்போது அந்த மாதிரி ஏதோ இஷ்யூஸ் வரும்போது அது கண்டிப்பா நம்ம எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் படி நம்ம ஆக்ஷன் எடுத்துருவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.